கர்த்தருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் உங்களை நான் வாழ்த்துவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். 28ஆம் தேதி ஜூன் மாதம் 2026 ஞாயிற்றுக்கிழமை இந்த காலை வேளையிலும் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறது. யோபுவின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது, ஒரு மரத்தை குறித்தாவது நம்பிக்கை உண்டு, அது வெட்டி போடப்பட்டாலும் திரும்பவும் தழைக்கும், அதன் கிளைகள் துளிர்க்கும் என்று சொல்லி இந்த நாட்களிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுவதை பார்க்கிறோம். பக்தாகிய யோபு இந்த நாட்களிலே ஆண்டவருடைய கிரியைகளை, ஆண்டவருடைய செயல்களை இந்த நாட்களிலே அறிந்தது நிமித்தம் இப்படியான ஒரு சில வார்த்தைகளை இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை எப்படியாக இந்த நாட்களில் இருக்கும் என்பதை குறித்து தான் இந்த 14ஆம் அதிகாரத்திலே இந்த நாட்களிலே அவர் சொல்லி இந்த நாட்களிலே விண்ணப்பிக்கிறதை பார்க்கிறோம். ஒரு மனுஷனுடைய பிறப்பிலே இருந்து அவனுடைய வாழ்க்கையில் இந்த நாட்களில் நிறைவேறுகிற காரியங்களும், அவனுடைய வாழ்க்கை எப்படியாக அந்த நாட்களில் அமைந்திருக்கிறது, அந்த வாழ்க்கையிலே அவன் என்னென்ன காரியத்தை செய்கிறார் என்பதை குறித்து தான் அவர் இந்த இடத்திலே தெளிவாக இந்த இடத்திலே பேசுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அதனால தான் அவர் சொல்லுகிறார், இந்த நாட்களிலே ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே பாருங்கள், ஒரு மரத்தை குறித்தாவது நம்பிக்கை உண்டு, அது வெட்டி போட்டாலும் திரும்பவும் தழைக்கும், அதன் கிளர்கள் துளிர்க்கும் என்ற விதமாக ஒரு மனுஷனை இந்த நாட்களிலே எந்த சூழ்நிலையிலும் சத்ருவானவன் அல்லது யாராவது இந்த நாட்களிலே அவனை அழிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களிலே தீர்மானம் கொண்டு அவனை இந்த நாட்களிலே அவர்கள் இந்த நாட்களிலே நிர்மூலமாக்கலாம். அவனுடைய ஐஸ்வர்யங்களாக இருந்தாலும் சரி, அவனுடைய சொத்துக்களாக இருந்தாலும் சரி, அவருடைய எந்த காரியங்களாக இருந்தாலும், குடும்பங்களாக இருந்தாலும் சரி, இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்தால் இந்த நாட்களிலே ஒரு மரம் எப்படியாக தழைக்கிறதோ அதே விதமாக கர்த்தர் அவனை மறுபடியுமா இந்த நாட்களிலே காலூன்று நிற்கும்படியாக அந்த நாட்களிலே செய்வார் என்பதைத்தான் இந்த வார்த்தை ஊடாக சொல்லப்படுவதை பார்க்கிறோம். இந்த ஆவிக்குரிய ரகசியத்திலே பார்க்கிற வேளையிலே இன்றைக்கு அநேகர் சில காரியங்களை குறித்து பார்க்கிற வேளையிலே பாருங்கள், மனுஷனுக்குள்ளே அந்த நம்பிக்கை இல்லை. சில வேளைகளில் நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கிற அசம்பாவிதங்கள், தவறுகள், இதன் நிமித்தம் அவர்களுக்கு அந்த நம்பிக்கை இல்லை. மனைவி இழந்தால், பிள்ளைகளை இழந்தால், இந்த நாட்களில் எந்த காரியங்களை வந்தாலும் இந்த நாட்களில் ஒரு நம்பிக்கையற்ற வாழ்க்கையில் இந்த நாட்களிலே வாழ்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது பாருங்கள், நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு முக்கியமான காரியம், முக்கியமான திறவுகோல் நம்பிக்கை என்பதைத்தான் இந்த நாட்களிலே பார்க்கிறோம். விசுவாசம் என்பது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதவர்கள் நிச்சயமாக அந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். நம்பிக்கை தான் இன்றைக்கு விசுவாசமாக இன்றைக்கு திருப்பப்படுகிறதை அங்கே இந்த நாட்களை காணுகிறோம். ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்குள்ளே ஒரு நம்பிக்கை, ஒரு திட நம்பிக்கை இந்த நாட்களில் இருக்க வேண்டும். என்னுடைய ஊழியத்தை மற்றவர்கள் நிறுத்தினாலும் என்னுடைய ஊழியத்தை நான் கர்த்தருக்கு செய்கிற காரியத்தை செய்ய முடியாதபடி இந்த நாட்களில் அவர்கள் இந்த நாட்களில் நம்மை வெட்டி அந்த ஊழியத்தை அங்கே நிர்மூலமாக்க நினைத்தாலும், ஆனால் ஒரு காரியத்தை இந்த நாட்களில் நாங்கள் நினைக்க வேண்டும், நாங்கள் திரும்ப தழைப்போம் என்ற ஒரு நம்பிக்கை உருவாக வேண்டும் என்பதைத்தான் இந்த நாட்களை பார்க்க வேண்டும். இன்றைக்கு உலகத்திலே பாருங்கள், ஒவ்வொரு இடங்களிலும் கிறிஸ்தவர்களை அழிக்கும்படியாக அநேக போராட்டங்கள், அநேக காரியங்கள் இந்த நாட்களிலே நடக்கிறதை பார்க்கிறோம். பொய்யான தகவல்கள், பொய்யான காரியங்களை சொல்லி அங்கே கிறிஸ்தவத்தை குறித்து இந்த நாட்களில் அவர்கள் சொல்லி அப்படியான காரியத்தை சொல்லி அவர்கள் அழித்து விடலாம் என்று சொல்லி நினைக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு கிறிஸ்தவமோ உலகம் எங்கிலும் இந்த நாட்களில் பெருகியிருக்கிறதை பார்க்கிறோம். ஈரான் தேசத்தை குறித்து பாருங்கள், அவர்கள் பெருமை அடித்து கொண்டிருந்தார்கள். முஸ்லீம் மக்களுடைய எண்ணிக்கை தான் அங்கே கூடியிருக்கிறது என்று சொல்லி இந்த நாட்களை நினைத்து கொண்டிருந்தார்கள். இன்றைக்கு அதாவது இரகசிய கிறிஸ்தவர்கள் இந்த யுத்தத்திற்கு பின்பாக இன்றைக்கு பெருகி இருக்கிறதை பார்க்கிறோம். கிறிஸ்தவர்கள் அந்த தேசத்திலே இந்த நாட்களிலே பெருகி இருக்கிறதை இங்கே பார்க்கிறோம். ஏனென்றால் எதையும் நாங்கள் அழித்து விடலாம், எந்த விக்கிரகங்களையும் எந்த விக்கிரக தோப்புகளையும் அழித்து விடலாம், ஆனால் கிறிஸ்தவத்தை மாற்றலாம், கிறிஸ்துவனுடைய காரியங்களை மாத்திரம், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய செயல்பாடுகளை மாத்திரம், சிலுவையினுடைய காரியங்களை குறித்து எவரும் அழிக்க முடியாது. ஏனென்றால் அங்கே சிலுவையிலே தான் அந்த உயிர்த்தெழுதல் இருக்கிறது என்பதை இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. வேதம் சொல்கிறது, அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையின்படி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வழியில் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற துன்பங்களை நினைத்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம். மறுபடியுமாய் தேவன் நம்மை திருப்தியாக திரும்பி இந்த நாட்களிலே துளிர்க்க வைப்பார், தழைக்க வைப்பார் என்று சொல்லி ஒரு நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமா இருந்தால் அந்த நம்பிக்கையோடு ஓடுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வாதத்தை நடத்த வல்லவராயிருக்கிறார். இந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த வாக்குத்தத்தம் உங்களை மறுபடியும் கட்டும் என்று விசுவாசிக்கின்றேன். கர்த்தரை நம்புங்கள், சொல்லிப்படையுங்கள். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக.